ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் இருந்து இந்த ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. வெளியிடப்பட்ட தேதி 24/12/2025. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த சுற்றறிக்கை எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்து வரி. ஒரே சீரான பெயர் மாற்ற கட்டணங்களை நிர்ணயித்து வசூல் செய்திட உரிய அறிவுரைகள் இதில் கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா தான் இருக்கும். பட் இதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இப்ப நம்ம எல்லாருமே ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பே பண்றோம். ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா, அதுக்கு நம்ம டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். அந்த ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல இருக்கோ, அதே தான் டாக்ஸ் ரெசிப்ட்லயும் உங்களுடைய பேர் வரும். சொத்து வரியிலயும் பார்த்தீங்கன்னா, அந்த ஓனர் பெயர் தான் இருக்கும். இப்போ ஒரு எதுனா ஒரு காரணத்துக்காக அந்த ப்ராப்பர்ட்டியில நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில, இந்த சொத்து வரியிலயும் நம்ம போயிட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணணும். அப்படி நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணும்போது, அதுக்கு உண்டான கட்டணங்கள் எல்லா பக்கமும் ஒரே மாரி தான் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. அரசாணை நிலை எண் 480 வெளியிட்ட தேதி டிசம்பர் 16ஆம் தேதி. ஸோ இந்த அரசாணை குறித்த ஒரு சில அறிவுரைகள் இந்த சுற்றறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்ல குடியிருப்பு பயன்பாட்டுக்காக இருக்கும் பட்சத்துல, குடியிருப்பு பயன்பாடு தொடர்பான ப்ராப்பர்ட்டியில நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா, ரூ. 500 கட்டணம். இது எல்லா பக்கமும் காமனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூ. 500க்கு மேல நம்ம குடுக்க தேவையில்ல. அதே மாரி பிற பயன்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 கட்டணம் வசூலிக்கிறாங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர், ப்ராப்பர்ட்டி நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சொத்து வரிக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே, குடிநீர் வரிக்கும் நீங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. குடிநீர் வரிக்கு தனிப்பட்ட முறையில கட்டணம் வசூலிக்கக் கூடாது. மீன்ஸ் குடிநீர் வரிக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தனிப்பட்ட முறையில கட்டணம் வசூலிக்கக் கூடாது அப்படின்னு தான் இதுல சொல்லப்படுது. இங்க பாருங்க. குடிநீர் கட்டண விதிப்பு எண்களுக்கு பெயர் மாற்ற கட்டணம் எக்காரணம் கொண்டும் வசூலித்தல் கூடாது. சொத்து வரி பெயர் மாற்றம் செய்யப்படும் பொழுது சம்பந்தப்பட்ட சொத்து வரி விதிப்பு எண்களுக்குரிய குடிநீர் கட்டணம் மற்றும் பாதாள சாக்கடை இணைப்பெண்களையும் உரிய உரிமையாளரின் பெயருக்கு அதே விண்ணப்பத்தின் அடிப்படையில் உடன் பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும். ஸோ நம்ம செப்பரேட்டா வாட்டர் டேக்ஸ் நேம் டிரான்ஸ்ஃபரா இருக்கட்டும், பாதாள சாக்கடை நேம் டிரான்ஸ்ஃபரா இருக்கட்டும், அதுக்கு நம்ம செப்பரேட்டா காசு கொடுக்க தேவையில்ல. சொத்து வரி நேம் டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணும்போது அந்த ரூ. 500 நீங்க இதுலயும் பார்த்தீங்கன்னா, குடிநீர் பிளஸ் பாதாள சாக்கடை எல்லாத்துலயும் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. சொத்து வரி பெயர் மாற்ற கட்டணத்தினை இணைய வழியில் செலுத்தி பெயர் மாற்றம் செய்யும் வகையில் யூடிஐஎஸ் மென்பொருளில் உரிய வழிவகை ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சொத்து வரி பெயர் மாற்றம் தொடர்பாக பெறப்படும் மனுக்களை வெளிப்படைத்தன்மையுடன் மக்கள் சாசனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் நிர்ணயிக்கப்பட்ட பெயர் மாற்ற கட்டணத்தினை மட்டும் வசூல் செய்து முடிவுற்ற அரையாண்டில் உள்ள மாநகராட்சி அல்லது நகராட்சிக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையினை பெற்றவுடன் சொத்து வரி பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும். கட்டணம் நிர்ணயித்த அந்த கட்டணத்துக்கு மேல வசூலிக்க கூடாது. அதே மாதிரி நிர்ணயித்த அந்த காலக்கெடுவிற்குள்ளார பெயர் மாற்றம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எவ்வளோ டைம் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸ் சொல்றாங்க. 30 டேஸ்ல சொத்து வரிக்கான அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடணும். மேலும் சொத்து வரி பெயர் மாற்றம் தொடர்பாக பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது உரிய காலக்கெடுவிற்குள் நடவடிக்கை எடுக்கப்படுவதனை கண்காணித்து தற்போதுள்ள சொத்து வரி விதிப்பு எண்களுடன் குடிநீர், பாதாள கட்டண விதிப்பு எண்கள் பொருத்திடும் பணிகளின் முன்னேற்றத்தினை துரிதப்படுத்திட மாநகராட்சி, நகராட்சி ஆணையர்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குநர்கள் மண்டலத்திற்குட்பட்ட நகராட்சிகளில் மேற்படி சொத்து வரி பெயர் மாற்றம் தொடர்பான நடவடிக்கைகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதனை உறுதி செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த சுற்றறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிம்பிள்ங்க. அதாவது காமனா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா, நகராட்சி மற்றும் மாநகராட்சிக்கு காமனா கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்க. அதாவது குடிநீர் பயன்பாட்டுக்கு ரூ. 500, பிற பயன்பாட்டுக்கு ரூ. 1000 கட்டணம் வசூலிக்கணும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வசூலிக்க கூடாது. சொத்து வரி நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே அது அந்த சொத்து வரியோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய குடிநீர் குடிநீர் வரி மற்றும் பாதாள சாக்கடை வரி, ஸோ இது எல்லாத்துக்கும் உண்டான நேம் ட்ரான்ஸ்ஃபர் அதே சொத்து வரியோட சேர்த்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. செப்பரேட்டா எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்கக்கூடாது. ஸோ இதுதான் அந்த சுற்றறிக்கையில சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.